அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நம்பிக்கையில்லா பிரேரணையை கேலிக்கூத்தாக மாற்றிய எதிரணி. கொழும்பில் உள்ள பாடசாலை மீது துப்பாக்கி பிரயோகம். 323 கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரம் விசாரணைகள் தொடர்பில் வெளியான தகவல். 2 மாதங்களின் பின்னர் மீட்கப்பட்ட சடலம், உதவ சென்றவரின் உயிரை பறித்த மண் சரிவு. அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து வெளியான முக்கிய தகவல். அருட்தந்தை மீது தாக்குதல் நடத்திய 6 போலீசாரும் பணியிடை நீக்கம். இலங்கையிலிருந்து வெளியேறவுள்ள 3 லட்சத்திற்கும் அதிகமானோர். கனடாவுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள மிரட்டல். ஜப்பானுக்கான மொத்த விமானங்களும் ரத்து, சீனாவின் முடிவால் பரபரப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் இன்று நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதை அரசியல் நகைச்சுவையாக எதிரணி மாற்றியுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என அறிவித்த எதிரணி அதனை இன்னும் சபாநாயகரிடம் கையளிக்கவில்லை. இந்நிலையில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படும் என்று எதிரணி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச, முதலில் பிரதமருக்கு எதிரான பிரேரணையை எதிரணியினர் முன்வைக்கட்டும், கையொப்பம் திரட்டி நாடகம் ஆடுவதுடன் நின்றுவிடாது நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்றார். நம்பிக்கையில்லா பிரேரணை உரிய நேரத்தில் கையளிக்கப்படும் என எதிரணி கூறினாலும் கால எல்லை பற்றி கருத்து கூற மறுத்து வருகின்றது எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கொள்ளுப்பட்டி RAD மாவட்டத்தில் உள்ள இசை பாடசாலை மற்றும் அதன் பிரதான வாயில் குறிவைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. தொலைக்காட்சி நடிகரின் மகனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் கட்டடத்திற்கு அருகில் அமைந்துள்ள இரவு விடுதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொலைக்காட்சி நடிகர் தற்போது உயிரிழந்து விட்டார். மேலும் இரவு விடுதியின் உரிமையாளரான அவரது மகன் பாதாள உலகத்துடன் தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளது. அவர் துபாய்க்கு தப்பி சென்று தலைமறைவாகியுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி ஒரு பாதாள உலகக்குழு இரவு விடுதிக்குள் நுழைந்து தீ வைத்து அழித்தது. மேலும் இந்த சம்பவத்தில் பலர் தீக்காயமடைந்தனர். கடந்த ஆண்டு நடந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் எதிர்வரும் 29ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்பு நடத்தவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதைய துப்பாக்கி சூடு தொடர்பாக இசை பாடசாலை கட்டடத்தை சுற்றி சுமார் 15 T56 தானியங்கி துப்பாக்கி தோட்டாக்களை கொள்ளுப்பட்டி போலீசார் மீட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரில் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியது CCTV காட்சிகளில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொலைக்காட்சி நடிகரின் மகனுக்கு எதிரான பாதாள உலக கும்பலை சேர்ந்த இருவர் இசை பாடசாலையை இரவு விடுதி என்று தவறாக கருதி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை கொள்ளுப்பட்டி போலீசார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்கள் ஆய்வு இல்லாமல் விடுவிக்கப்பட்டதை விசாரிக்க நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்வுக்குழு விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி இந்த சம்பவம் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பித்து முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க குழு ஒவ்வொரு புதன்கிழமையும் பிற்பகல் 2 மணிக்கு கூடி விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது. அதன்படி குழு 2026 ஜனவரி இன்று புதன்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கூட உள்ளது. இந்த முதல் கூட்டத்தில் குழு எவ்வாறு தொடர வேண்டும், எந்தெந்த தரப்பினரை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்பது குறித்த
முதற்கட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் குழுவின் உறுப்பினர்களும் இந்த விடயத்தில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இதன்படி குழு தலைவர் விசாரணை 3 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறியுள்ளார். வெளிமடை கவரம்மன பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமல் போயிருந்த 30 வயதுடைய ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உயிரிழந்தவர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் சாரதியாக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த நவம்பர் 26 பிற்பகல் மண் சரிவினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்ய வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் அப்பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது நவம்பர் 27 காலை வீதியை வழிமறித்து வீழ்ந்திருந்த மரத்தை அகற்றிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது. கடும் மழையினால் மீட்பு பணிகளில் பெரும் சவால்கள் நிலவிய நிலையில் சுமார் 2 மாதங்களுக்கு மேலான தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பிறகே தற்போது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வைத்தியர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசு சேவைக்கும் 2026 ஆண்டில் வழங்கப்பட்ட அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக அரசாங்கத்திற்கு 220 மில்லியன் ரூபாய் மேலதிக நிதியை செலவிட நேரிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், நாங்கள் வைத்தியர்கள் உட்பட நாட்டின் ஒட்டுமொத்த அரச ஊழியர்களுக்கும் இந்த மாதத்திலும் அடிப்படை சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளோம். இந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக மாத்திரம் இவ்வருடத்தில் 220 பில்லியன் ரூபாய் செலவாகின்றது. 2025 ஆண்டில் 110 பில்லியன் ரூபாய் செலவானது. இவ்வருடம் 220 பில்லியன் ரூபாய் செலவாகின்றது. 2027 330 பில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க அருட்தந்தையொருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 6 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் பணியிடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 3 உத்தியோகத்தர்களில் 3 சார்ஜன்களும் 3 கான்ஸ்டபிள்களும் அடங்குகின்றனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களான 6 போலீஸ் உத்தியோகத்தர்களும் எதிர்வரும் 29 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா பிரதம நீதவான் சீலனி பெரேரோ முன்னிலையில் வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்களை அன்றைய தினம் அடையாளம் காணும் அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளானதாக கூறப்படும் கத்தோலிக்க அருட்தந்தை தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் என அவர் சார்பில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணி நெவில் அபேரத்ன நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். கத்தோலிக்க அருட்தந்தை வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். 2026 ஆண்டில் சுமார் 3,10,000 இலங்கையர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் பணியமர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கீழ் இயக்கம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த எண்ணிக்கையில் அதிகளவான தொழிலாளர்கள், அதாவது 77,500 பேர் குவைத் நாட்டிற்கு கோரப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு 63,500 பேரும், கட்டாருக்கு 44,000 பேரும், சவுதி அரேபியாவிற்கு 31,000 பேரும் அனுப்பப்பட உள்ளனர். நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களின் ஊடாக 2026 ஆண்டில் இஸ்ரேலுக்கு 15,000 பேரும், ஜப்பானுக்கு 12,500 பேரும், தென்கொரியாவிற்கு 6,000 பேரும் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2025 ஆண்டில் 3 லட்சம் வேலைவாய்ப்புகள் இலக்கு வைக்கப்பட்ட போதிலும் அந்த இலக்கை தாண்டி 3,11,207 தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான பாதுகாப்பு மற்றும் இருநாட்டு உறவுகளில் புதிய பதற்றம் உருவாகியுள்ளது.
கனடாவுக்கான அமெரிக்க தூதுவர் பீட் ஹீக்ஸ்ட்ரா கனடா F-35 போர் விமானங்களை வாங்க மறுத்ததால் அமெரிக்கா தனது போர் விமானங்களை கனடாவின் வான்வெளியில் இயக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறியதை தொடர்ந்து இந்த பதற்றம் உருவாகியுள்ளது. கனடா 2023 88 F-35 விமானங்களை வாங்க $19 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதில் 16 விமானங்களுக்கு பணம் செலுத்தப்பட்டு 2026 வழங்கப்படவிருந்தது. ஆனால் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்த வரி அச்சுறுத்தல்களுக்கு பின்னர் கனடா இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய முடிவு செய்துள்ளது. இதனால் கனடா 72 கிரீபன் போர் விமானங்களை மற்றும் 6 குளோபல் ஐ கண்காணிப்பு விமானங்களையும் ஸ்வீடனின் ஜாப் நிறுவனத்திலிருந்து வாங்கும் வாய்ப்பையும் ஆராயவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனா மற்றும் ஜப்பான் இடையிலான விமான போக்குவரத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்திற்காக திட்டமிடப்பட்டிருந்த சீனா ஜப்பான் இடையிலான 49 விமான வழித்தடங்களில் அனைத்து திட்டமிட்ட விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஃப்ளைட் மாஸ்டர் என்ற விமான தகவல் தளத்தின் தரவுகளின்படி ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் பிப்ரவரியில் விமான ரத்துக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. ஜனவரியில் சீன மைய நிலப்பகுதியிலிருந்து ஜப்பானுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து 47.2% இருந்தது. இது டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 7.8% அதிகரிப்பாகும். இந்நிலையில் சீனாவின் 3 முக்கிய விமான நிறுவனங்களான ஏர் சைனா, சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் மற்றும் சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் ஆகியவை ஜப்பான் தொடர்புடைய விமான பயணங்களுக்கான சிறப்பு பற்றுச்சீட்டு மாற்றம் மற்றும் பணம் திருப்பித் தரும் கொள்கைகளை அறிவித்துள்ளன. அந்நாட்டு மக்களை இலக்கு வைத்து வன்முறைகள் இடம்பெறலாம் என சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட பயண எச்சரிக்கையை தொடர்ந்து இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கொள்கையின்படி ஜனவரி 26 மதியம் 12 மணிக்கு முன்னர் வாங்கப்பட்ட அல்லது மீண்டும் வெளியிடப்பட்ட தகுதியான பற்றுச்சீட்டுகளை கொண்ட பயணிகள் கட்டண வேறுபாடு இருந்தால் ஒருமுறை இலவசமாக பயண திகதியை மாற்றவோ அல்லது பயன்படுத்தாத பயண பகுதிகளுக்கு கட்டணமின்றி பணத்தை திருப்பி பெறவோ முடியும். இந்த சலுகைகள் மார்ச் 29 முதல் அக்டோபர் 24 வரை திட்டமிடப்பட்டுள்ள ஜப்பான் தொடர்புடைய விமானங்களுக்கு பொருந்தும். இதில் டோக்கியோ, ஒசாகா, நாகோயா, ஃபுகுஓகா, சஃபோரா மற்றும் ஓகினாவா போன்ற முக்கிய நகரங்களுக்கும் செல்லும் விமானங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.